இப்போ 3வது முறையாக வேறு ஒரு விதமான மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு மீனை கழுவி குழம்புக்கு தனியாகவும் பொரிக்கிறதுக்கு தனியாகவும் மசாலா தடவி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு வறுத்துக்கிட்டு லேசாக வறுபட்ட உடனே வெந்தயமும் சீரகமும் 1 டீஸ்பூன் சோம்புன்னா அரை டீஸ்பூன் வெந்தயம் சீரகம் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 4-5 பீஸ் மாங்காய் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது மீன் குழம்புக்காக. இப்போ இங்கே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, கொத்தமல்லி தழை, 2 கப்பு பால். ஒன்று முதல்ல எடுத்தது, இன்னொன்று 2வது எடுத்தது. இப்போ அந்த வெந்தயம் ஜீரகத்தையெல்லாம் நம்ம பொடி பண்ணதை வறுத்து எடுத்துக்கிட்டோம், பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மீனை வறுத்துட்டு அந்த வறுத்த எண்ணெயை தனியாக எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அதை லேசாக வடிகட்டின மாதிரி அந்த அடியில் உள்ள அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு மீதியை வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கடுகு தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு இந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கிறோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே 2 மெத்தடு மீன் குழம்பு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இது 3வது மெத்தடு. தேங்காய் அரைச்சி விட்டு ஒன்று, தேங்காய் இல்லாமல் ஒன்று பண்ணியிருக்கிறோம். இது தேங்காய் பால் விட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ வெந்த மாங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஏன்னா மாங்காய் வேகிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும், மீன் சீக்கிரம் வந்துடும், அதனால் மாங்காயை தனியாக வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் இந்த 2வது எடுத்த தேங்காய் பாலை நம்ம ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இது ஒரு கொதித்த உடனே நம்ம மீனை போட போகிறோம். ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு விட்டுட்டு இந்த மீனை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னாக்கா அந்த மீன் நல்லா வெந்துடும். மீன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றணும். இப்போ ஓரளவு வெந்துடும், 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெந்த உடனே கொஞ்சம் நல்லா புளியை ஊற்றிக்கோங்க. புளியும் கொஞ்சம் அளவு பார்த்துக்கிடணும், ஏன்னா மாங்காய் வேறு போட்டிருக்கோம். அளவு பார்த்து ஊற்றிக்கிட்டு இப்போ இது நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம முதல்ல எடுத்து வச்ச அந்த தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், வெந்தயம், பெருஞ்சீரகம், சீரகம் பொடி பண்ணதை 1 டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும் அந்த குழம்பு. மல்லித்தலையை போட்டுக்கோங்க. இந்த முதல் தேங்காய் பால் எடுத்ததை கடைசியாக ஊற்றி ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க விடாமல் லேசாக கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மரவள்ளி கிழங்கு கடைஞ்சி வச்சு மீன் குழம்பு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.